சில இடங்களுக்கு நாங்கள் சென்று ஊழியம் செய்து திரும்பும் பொழுது அவர்களுடைய வார்த்தைகள், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அற்புதங்களையும் உங்கள் மூலமாய் தேவன் நடத்துகிறார், ஆனால் உங்களுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அவர்கள் பேசுவது வழக்கம். என்னுடைய மனைவியும் அதை மிகுந்த வேதனையோடு ஏற்றுக்கொண்டார். அநேக நாட்கள் நாங்கள் வாகனத்தில் பிரயாணம் செய்வதனால அவருடைய கர்ப்பம் கலைந்து போனது. ட்ரெயினில் இப்படி அநேக பிரயாணத்தின் நாட்களிலே கர்ப்பம் தங்கவில்லை. எங்களுக்கு தமிழ்நாட்டில் 21 இடங்களிலே பிரேயர் சென்டர் இருந்ததுனால ஒரு மாதத்தில் 21 உபவாச ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்க வேண்டியதாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஊழியம் அதிகாலை 5 மணி 3 மணி தொடங்கி போய் 10:30 மணிக்கு உபவாச ஜெபத்தில் அங்கே பங்கு பெறுவோம். இப்படித்தான் எங்களுடைய ஊழியம் சென்றது. 2024ஆம் ஆண்டு ஒரு நாள் தேவன் என்னுடைய மனைவியினுடைய கர்ப்பத்தை கட்டினார். அந்த நாளிலிருந்து எனக்கு ஊழியம் என்பது குறைந்து விட்டது. நான் என்னை அறியாமலேயே ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், ஆண்டவரே, தமிழ்நாட்டில் 21 இடங்களிலே எனக்கு ஊழியம் கொடுத்து இன்றைக்கு இந்த வருடத்துல என்னுடைய இந்த மனைவியானவள் கர்ப்பம் அடைந்த இந்த காலகட்டத்தில் எனக்கு எந்த ஊழியமும் இல்லாமல் இருக்கிறது என்று நான் ஆண்டவரிடத்துல கேட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தேன். மிக கடினமான நாட்கள், ₹1 மிகுந்த கஷ்டப்பட்ட நாட்களாய் நான் அதை உணர்ந்தேன். அந்த சூழ்நிலையில என்னுடைய மனைவியானவள் 7 மாத கர்ப்பிணியாக இருந்தால் ஊழியம் இல்லாத காரணத்தினாலே யாராவது ஒருவர் தசமபாகம் கொடுப்பாங்க. அந்த தசமபாகத்தில் வீட்டுடைய ரெண்ட் மட்டும்தான் கட்ட முடியும், வேற எதுவுமே செய்ய முடியாது. என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல 0 பேலன்ஸ் தான் இருக்கும். எந்த நாளுமே திடீர்னு ஏதாவது ஒரு காரியம் வந்தாலும் கூட எதுவுமே என் கையில் இருக்கவில்லை. பல நாட்கள் என்னுடைய வாகனம் பெட்ரோல் இல்லாமல் நின்று கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நாட்களிலே 7 மாத கர்ப்பிணியாக இருந்த என்னுடைய மனைவி அந்த 7 மாதங்களும் என்னால் முடிந்தது தயிர் சாப்பாடு, தண்ணி ஊற்றி சாப்பிட்டு நாங்கள் அப்படியே தான் சமாளித்து கொண்டு வந்தோம். கீரை ₹10 கட்டி கீரை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இப்படியே சமாளித்தோம். கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுப்பாங்க, அதில் நெய், அதில் டேட்ஸ் கொடுப்பாங்க. நான் சொன்னேன், எனக்கு தனியாக வாங்கி கொடுக்க இப்போ திராணி இல்லைனாலும் ஆண்டவர் இதை கொடுத்துருக்காரு சாப்பிடுன்னு சொல்லி அவங்களும் முகம் கோணாமல் நடந்து வந்தாங்க. ஒரு நாள் 7 மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது டிசம்பர் மாதம் 2024 காலை ஒரு 10 மணிக்கு என்னுடைய மனைவி இந்த டேபிள் அருகே வந்தாங்க. நான் இங்கே ஜெபத்துக்கு உட்காந்துருந்தேன். என்னிடத்துல வந்து, அப்பா அப்படின்னாங்க. என்ன விஷயம்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, இல்லை பழம் சாப்பிடணுமா ஆசையா இருக்கு, எனக்கு பழம் ஏதாவது வாங்கி தரீங்களான்னு சொல்லி நான் அவர்களை பார்த்தேன். என்னுடைய இருதயத்திற்குள்ள நான் அழுவதை அவர்களுக்கு நான் அறிவிக்கல. என் இருதயத்திற்குள்ள வேதனையில அழுது, சரி நீ போ அப்படின்னு சொல்லி அவர்களை நான் அனுப்பிவிட்டேன். அவர்கள் பெட்ரூம்ல போய் படுத்துக்கிட்டாங்க. இதே இடத்துல உட்காந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் ஒரு கணவனாய் எந்த தகுதி இல்லாதவனுமாய் இருக்கிறேன். இந்த 7 மாதங்களும் ஒரு கர்ப்பிணிக்கு யார் யாரோ எவ்வளவோ காரியங்களை செய்வாங்க, நான் எதுவுமே செய்ய முடியாதவனா இருக்கிறேனேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி என்னுடைய இருதயத்திற்குள்ள அழுது கொண்டு இந்த இடத்துல ஜெபித்து கொண்டு உட்கார்ந்தேன்.